ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 413. பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், செவி உணர்வீர் கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றோடு ஒப்பர் நிலத்து. செவி உணவீர் கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றோடு ஒப்பர் நிலத்து. அதாவது செவிக்கு உணவாய் பெறப்பட வேண்டிய கேள்வி ஞானம் தன்னை பெற்றிருப்பவர்கள் குறைவாக வயிற்றுக்கு உண்டு நிறைந்த அறிவுடன் விளங்குகின்ற பெரியோருக்கு ஒப்பானவர்களாக இந்த நில உலகிலே திகழ்வார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. கற்றலின் கேட்டலே நன்று என்பது ஒரு பழமொழி. நூல் அறிவை விட கற்றறிந்தவர்கள் சொல்வதை கேட்டு அறிதலே சிறந்தது என்கிறது நன்னூல் சூத்திரம். அந்த வகையிலே பல புத்தகங்களை படித்து நல்ல அறிவை பெறுவதுடன் கற்றறிந்த அறிஞர்கள் சொல்வதை கேட்டு அந்த கேள்வி ஞானம் மூலம் சான்றோருக்கு ஒப்ப சான்றாண்மையுடன் திகழ்ந்த ஒரு நாயகன் கேள்வி ஞானத்தினுடைய மேன்மையை அந்த கேள்வி ஞான அறிவொளியின் மூலம் இந்த மனித சமுதாயத்திலே தான் உயர்வு பெற்றதை அந்த நாயகன் அருமையாக விளக்குகின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அந்த புகழ்மிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், பேரறிஞர் பெருந்தகை என்று மக்களால் போற்றப்படுகின்ற அண்ணா அவர்கள் எங்களை எதையும் தாங்கும் இதயம் கொண்டு வாழ்ந்திட சொன்னதை கேட்டு அதனை ஏற்று அதன்படி நடப்பவன் நான். அது மட்டுமல்ல, அண்ணா அவர்கள் இது போன்ற பல நல்ல நல்ல கருத்துக்களை அழகு தமிழிலே சொல்லி சொல்லி கொடுத்து அதனால் வளர்ந்த பிள்ளையடா நான், அதனால் எனக்கு வாழ்விலே தோல்வி இல்லை, வெற்றி மேல் வெற்றிதான் என்று பேரறிஞர்கள் ஞானிகள் சொல்வதை காதார கேட்டு அதன்படி நமது வாழ்விலே நடந்தால் இந்த நில உலகிலே நமக்கு புகழும் பொருளும் வெற்றியும் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று கேள்வி ஞானத்தினுடைய மேன்மையை அந்த நாயகன் இந்த பாடில் உள்ள மக்களுக்கு பறைசாற்றுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளிவந்த எங்கள் தங்கம். வாலியின் அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து. வளர்ந்த பிள்ளையடா அதனால் தோல்வி இல்லையடா. வளர்ந்த பிள்ளையடா அதனால் தோல்வி இல்லையடா. எனவே செவிக்கு உணவாய் பெறப்பட வேண்டிய கேள்வி ஞானம் தானே பெற்றிருப்பவர்கள் குறைவாக வயிற்றுக்கு உண்டு நிறைந்த அறிவுடன் விளங்குகின்ற பெரியோருக்கு ஒப்பானவர்களாக இந்த மண்ணுலகிலே புகழுடன் திகழ்வார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை அறிந்து உணர்ந்து கேள்வி ஞானம் தலை சிறப்பாக பெற்று வாழ்விலே சிறப்புகளை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 414. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.